வெல்கம் பேக் டு அக்கௌண்டன்சி இன் தமிழ் சேனல். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இது வந்து கிளாஸ் 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஸ்டேட் போர்ட் புக்கில் இருக்குது. ஸோ இது பேஜ் நம்பர் 39 இருக்குது. கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, பர்சனல் அண்ட் இம்பர்சனல். ஒன்று உங்களோட பர்சனல் அக்கௌண்ட், இன்னொன்று இம்பர்சனல் அக்கௌண்ட். சரி, இப்போது பர்சனல் அக்கௌண்ட்னா என்னென்னு பார்க்கலாம். பர்சனல் அக்கௌண்ட்னா என்னென்னா அக்கௌண்ட் ரிலேட்டிங் டு பர்சன் இஸ் கால்டு பர்சனல் அக்கௌண்ட். நீங்கள் ஒரு பேங்க்குக்கு போயிட்டு நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் நேமில் ஓப்பன் பண்ணுறீங்க, நீங்கள் பர்சனலாக உங்களுக்கான பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, அப்போ உங்கள் பேரில் ஓப்பன் பண்ணுறீங்க. அதெல்லாம் இங்கே சொல்கிறாங்க ரிலேட்டிங் டு பர்சன். அந்த அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட் வந்து உங்களை ரிலேட் பண்ணி இருக்குது. ஸோ அந்த பர்சனை யார் வந்து ஓப்பன் பண்ணுறாங்களோ அந்த பர்சனை ரிலேட் பண்ணி இருக்குது. ஸோ அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. த பர்சனல் அக்கௌண்ட் மே பி நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். இப்போ பர்சனல் அக்கௌண்ட்டே பார்த்தீங்கன்னா, இப்போது நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், ரெண்டு அக்கௌண்ட் தான். என்னென்னா பர்சனல், இம்பர்சனல். ஸோ பர்சனல் அக்கௌண்ட்டில் என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குன்னா, நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அப்படிலாம் அது வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரி, ஓகே, இப்போ இந்த 3 டைப்ஸும் பார்த்துக்கலாமா. இப்போ பர்சனல் அக்கௌண்ட்டில் 3 டைப்ஸ்ன்னு பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட், ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட், ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட். அப்படின்னா நேச்சுரல் பர்சனல் மீன்ஸ் ஹியூமன் பீயிங்ஸ். இப்போது நேச்சுரல் பர்சனாக என்னது, ஒரு ஹியூமன் பீன், ஒரு மனுஷங்கன்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஹியூமன் பீன்ஸ்னால் நேச்சுரல் பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் இப்போது வினோத் அக்கௌண்ட், மாலினி அக்கௌண்ட். இப்போது சிம்பிளாக சொல்லணுன்னா நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போது நீங்கள் இண்டிவிஜுவலாக ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட்டு, நீங்கள் ஹியூமன் பீயிங் இல்லையா. ஸோ உங்களுக்காக நீங்கள் வந்து பேங்க்கில் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ அது வந்து உங்களோட அக்கௌண்ட்டு, ஓகேங்களா. நீங்கள் உங்கள் பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ அப்போ வினோத் அக்கௌண்ட், மாலினி அக்கௌண்ட் அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ பர்சனலாக நீங்கள் யூஸ் பண்ணுறது உங்கள் பேரை வச்சு நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா அது நேச்சுரல் பர்சன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றத வரும். ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட்ஸ். ஸோ நான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் முக்கியமான வேர்ட்ஸ். ஸோ நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள்ஸ். அப்புறம் அந்த இதெல்லாம் ஹைலைட்ஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, புக்கில் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட்ஸ். ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட்ஸ்னால் என்ன, ஆர்டிஃபிஷியல் பர்சன் ரிஃபர்ஸ் டு த பர்சன்ஸ் அதர் தென் ஹியூமன் பீயிங்ஸ் ரெகக்னைஸ்ட் பை லா ஆஸ் பர்சன்ஸ். They include business concerns, charitable institutions, etc. Bill account, bank account. இப்போது ஆர்டிஃபிஷியல் பர்சன் அக்கௌண்ட் அப்படின்னா என்னென்னா, ஆர்டிஃபிஷியல் பர்சன்னா நீங்கள் உங்கள் பேரை வச்சு ஓப்பன் பண்ணாமல் உங்கள் பிஸ்னஸ்க்காக நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் மீனிங் refers to the persons other than human beings recognized by law as persons. நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் கன்சர்னுக்காக, உங்களோட பிஸ்னஸ் மூலிமா அதுக்காக நீங்கள் வேறு எதனா ஒரு அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறீங்க, சேரிட்டபிள் இன்ஸ்டியூஷனுக்காக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா, ஸோ உங்களோட பர்சனலாக உங்கள் நேமை வச்சு ஓப்பன் பண்ணாமல் ஆர்டிஃபிஷியலாக, உங்களுக்கே தெரியும், ஆர்டிஃபிஷியலாக ஓப்பன் பண்ணுறது தான் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் பர்சன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பேங்க் அக்கௌண்ட்டு. நீங்கள் வந்து நார்மலாக இந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கோம். ஸோ இந்த பிஸ்னஸ்க்காக இந்த அக்கௌண்ட்டை நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டு, பேல் அக்கௌண்ட்டு, இந்த மாதிரி வந்து அந்த கம்பெனி நேமோ, ஸோ அதை வச்சு நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுதான் ஆர்டிஃபிஷியல் பர்சன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்டு. ஸோ இந்த ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னா என்னென்னா, these are the accounts which represent persons, natural or artificial or a group of persons. ஸோ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ் அக்கௌண்ட், ப்ரீபெய்ட் ரெண்ட் அக்கௌண்ட். ஸோ நீங்கள் இதை மெயினாக நல்லா பார்க்கணும். ஸோ இது நிறைய எக்ஸாம்ஸ்லலாம் கேட்குறாங்க. ஸோ ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன, ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்னா என்னென்னா, ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், எக்ஸாம்பிள் பார்த்தாலே உங்களுக்கு இது புரிஞ்சிடும். அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ், அதாவது உங்களுக்கு பெண்டிங் இருக்க அமௌண்ட் இல்லை நீங்கள் முன்னாடியே கொடுத்துட்டீங்க. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் இன்னும் கொடுக்க வேண்டிய பணம் இருக்குது, ஓகேங்களா.
நீங்கள் வந்து இன்னும் வந்து பே பண்ண வேண்டிய பணம் அவுட்ஸ்டாண்டிங் பெண்டிங் இருக்கிறது தான் வந்து நம்ம அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் சேலரி கொடுத்துட்டீங்க, ஸோ இன்னும் ஆனால் கொஞ்சம் கொடுக்கணும். ஸோ ஓடி செஞ்சதுக்குலாம் வந்து நீங்கள் இன்னும் கொடுக்காம வச்சுருக்கீங்க, ஸோ கொடுக்கணும். அப்போ அது உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ் அக்கௌண்ட்டில் என்டர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரீபெய்ட் ரெண்ட் அக்கௌண்ட்டு, நீங்கள் இந்த மந்த் ரெண்ட் கட்டிட்டீங்க, நெக்ஸ்ட் மந்த்தும் நீங்கள் அந்த வீட்டில் தான் இருக்க போகிறீங்க, ஸோ நீங்கள் ரெண்ட்டு கட்டணும். ஸோ ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா முந்தின மாதமே அந்த ரெண்ட்டை வந்து பே பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கு பேர் தான் ப்ரீபெய்டு. நீங்கள் முன்னாடியே கொடுத்துடுறது இல்லை கொடுக்காம பெண்டிங் வச்சுருக்கிறது. ஸோ இதெல்லாம் எதில் வரும்னா ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் அதில் வந்து வரும். ஸோ நம்ம டீட்டெயிலாக பார்த்ததுல என்னென்னா பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ பர்சனல் அக்கௌண்ட்டில் 3 டைப்ஸ் தான்: நேஷ்னல் பர்சனல்ஸ் அக்கௌண்ட், ஆர்டிஃபிஷியல் பர்சனல்ஸ் அக்கௌண்ட், ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்ஸ். ஸோ இது மூணுத்துலேயும் என்னென்னு நான் சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன். நேஷ்னல் இம்பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னா என்னென்னா, ஸோ பர்சனல் பார்த்தாச்சு. இம்பர்சனல் அக்கௌண்ட்னா அந்த பர்சனை ரிலேட் பண்ணி இருக்காது. ஸோ அதுதான் இம்பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பர்சனல் அக்கௌண்ட் மீன்ஸ் அந்த பர்சனை ரிலேட் பண்ணி இருக்கும், ஒரு ஹியூமன் பீனை பேஸ் பண்ணி இருக்கிறது தான் பர்சனல் அக்கௌண்ட்டு. அவங்களுக்கு பர்சனல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதை பற்றி தான் நம்ம நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல், ரெப்ரசன்டேட்டிவ் இதெல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? இப்போது இம்பர்சனல்லாம் என்னென்னா இந்த பர்சனை ரிலேட் பண்ணியே இருக்காது. ஸோ அதுதான் இம்பர்சனல் அக்கௌண்ட்டு. ஸோ அதில் 2 வகையாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. என்னென்னா ரியல் அக்கௌண்ட் அண்ட் நாமினல் அக்கௌண்ட்டுன்னு. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ரியல் அக்கௌண்ட்டு. ரியல் அக்கௌண்ட்னா என்னென்னா ஆல் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டிங் டு டேஞ்சிபிள் அண்ட் இன்டேஞ்சிபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பொசிஷன்ஸ் ஆர் கால்ட் ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட் அப்படின்னு மீன்ஸ் என்ன? சொத்து. ரியல் அக்கௌண்ட் சொத்து, அசட்டை தான் வந்து ரியல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சிம்பிளாக. ஸோ ஆல் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டிங் டு டேஞ்சிபிள் அண்ட் இன்டேஞ்சிபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா என்னென்னா, டேஞ்சிபிள்னா அசையும் சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டேஞ்சிபிள்னா அசையா சொத்து. ஸோ உங்களுக்கு அசையும் சொத்து, அசையா சொத்து இதெல்லாம் புரியலாம் கூட. ஸோ கீழே மீனிங் கொடுத்துருக்காங்க, டீட்டெயிலாக பார்க்கலாம். டேஞ்சிபிள் ரியல் அக்கௌண்ட்ஸ், these include accounts of properties and positions which can be seen and touched. நான் சொன்னேன் இல்லையா, இப்போது நீங்கள் ஒரு மிஷினரி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மிஷின் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் அதை டச் பண்ணுறீங்க அப்படி நீங்கள் அது நீங்கள் உணர்வீங்களா, அதை உங்களால் டச் பண்ண முடியும். ஸோ அந்த சொத்தை ஒரு பில்டிங் வாங்குறீங்களா, அதை நீங்கள் தொட முடியும். ஸோ உங்களால் டச் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து டேஞ்சிபிள் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டேஞ்சிபிள் அப்படின்னா என்னென்னா அசையா சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. குட்வில் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குட்வில் ஓகே. குட்வில்னா எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்டேஞ்சிபிள் ரியல் அக்கௌண்ட்ஸில் எக்ஸாம்பிள் குட்வில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ குட்வில் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணுறீங்க. ஸோ அந்த கம்பெனியில் கிடைக்கிற உங்களுக்கு நல்ல பேர், நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்லாம் நல்லா இருக்குது, எந்த ப்ராப்ளமே இல்லை. நீங்கள் இது நாங்கள் ஒரு சோப்புலாம் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னா, ஸோ அந்த சோப்பு வந்து யூஸ் பண்ணிவிட்டு, ஸோ இந்த ப்ராடக்ட் சூப்பராக இருக்குது, இதனால் எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் இல்லைங்களா, அதுதான் வந்து குட்வில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ டேஞ்சிபிள் ரியல் அக்கௌண்ட்னா என்னென்னா, அதோட எக்ஸாம்பிள் பாருங்கள். பிளான்ட், மிஷினரி, பில்டிங், ஃபர்னிச்சர், ஸ்டாக்கு. ஸோ நீங்கள் பிளான்ட் அப்படின்னா அக்கௌண்ட்ஸில் என்னென்னா மிஷின் அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ஒரு மிஷினை தொட முடியுமா, ஸோ அது ஃபீல் பண்ண முடியுமா, ஸோ அதுக்கு பேர் டச் பண்ணுறேன் அப்படின்றத ஃபீல் பண்ண முடியுது இல்லையா, ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ரியல் டேஞ்சிபிள் அக்கௌண்ட். ஓகேங்களா? டேஞ்சிபிள் ரியல் அக்கௌண்ட். டேஞ்சிபிள் அக்கௌண்ட்ஸ்னால் என்னென்னா, நீங்கள் ஒரு ஃபிசிக்கலாக தே ஹாவ் ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் டச் பண்ண முடியும், உங்களால் உணர முடியும் அப்படின்றது. உங்களால் டச் பண்ண முடியும் இல்லையா, உங்களால் பார்க்க முடியும், அதை டச் பண்ண முடியும்னா டேஞ்சிபிள் ரியல் அக்கௌண்ட். இன்டேஞ்சிபிள் அக்கௌண்ட்னா என்னென்னா, குட்வில், பேட்டன்ஸ், காப்பிரைட்ஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு கிடைக்கிற நல்ல பேர், ஸோ இதெல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் வந்து என்னென்னா இன்டேஞ்சிபிள் ரியல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா, டேஞ்சிபிள்னால் நீங்கள் உணரலாம், டச் பண்ணலாம், பார்க்கலாம். ஆனால் இன்டேஞ்சிபிள்ன்றதை உங்களுக்கு கிடைக்கிற நல்ல பேரை உங்களால் பார்க்க முடியுமா, உங்கள் கம்பெனி கிடைக்கிற நல்ல பேரை உங்களால் டச் பண்ண முடியுமா, இல்லைல்ல. ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாமினல் அக்கௌண்ட். இப்போது நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்தது வந்து ரியல் அக்கௌண்ட்டில் 2 டைப்பு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு இம்பர்சனல் அக்கௌண்ட்டு, அதில் 2 டைப் இருக்குது. என்னென்னா ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். ஃபஸ்ட்டு பார்த்தது ரியல் அக்கௌண்ட்டில் 2 டைப்பு,
டேஞ்சிபிள் இன்டேஞ்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு நாமினல் அக்கௌண்ட் இதோட முடிஞ்சிச்சு. ஓகே, நாமினல் அக்கௌண்ட்னா என்னென்னா த அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டிங் டு எக்ஸ்பென்சஸ், லாஸஸ், ரெவன்யூ அண்ட் கெயின்ஸ் ஆர் கால்டு நாமினல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னா என்னென்னா அது எது ரிலேட் பண்ணியிருக்கோன்னா எக்ஸ்பென்சஸ் மீன்ஸ் நீங்கள் பண்ணுற செலவுகள், உங்களுக்கு கிடைக்கிற லாஸ், இன்கம், கெயின் எதுவாக இருந்தாலுமே அது வந்து நாமினல் அக்கௌண்ட்டில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்னா நீங்கள் எதனா ஒரு இது கடைக்கு போகிறீங்க, ஸோ எதனா வாங்குறீங்க, செலவு பண்ணுறீங்கன்னா ஸோ அது ஒரு நாமினல் அக்கௌண்ட்டில் வரும். உங்களுக்கு கிடைக்கிற லாஸு இல்லை ப்ராஃபிட்டாக இருக்கணும், கெயின்ஸாக எதாக இருந்தாலுமே ஸோ நாமினல் அக்கௌண்ட்டில் வந்துடும். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், சேலரிஸ். ஸோ எனக்கு கொடுத்துருக்க சேலரிஸ் இதை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் சேலரிஸ், வேஜஸ், ரெண்டல் இன்கம், இன்ட்ரெஸ்ட் income etc. They are temporary accounts and are transferred to trading and profit loss account depending on whether these are direct or indirect respectively. So direct indirect நம்ம next வீடியோல பார்க்கலாம். ஸோ direct indirect அது ஒரு பெரிய இதுவே கான்செப்ட் இருக்குது. ஸோ அது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸாம்பிளில் சேலரிஸ், நீங்கள் சேலரி கொடுக்குறீங்க, ஸோ வேஜஸ் கொடுக்குறீங்க. ரெண்டல் இன்கம் அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்ட்டுக்கு ஒருத்தவங்களுக்கு வீடு விட்டுருக்கீங்க, எல்லாம் ஒரு கம்பெனி, ஸோ ரெண்ட்டுக்கு அந்த மாதிரி அந்த இடத்த விட்டுருக்கீங்கன்னா ஸோ அவங்க வந்து உங்களுக்கு ரெண்ட் பே பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு கிடைக்கிற இன்கம், அந்த ரெண்ட்லேருந்து கிடைக்கிற அதாவது ரெண்டல் இன்கம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன்கம். ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு வட்டிக்கு காசு விட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமா அதுக்கு? ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு 10,000 வந்து நீங்கள் வட்டிக்கு விட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு ஒரு 1000 rupees வந்து உங்களுக்கு அந்த வட்டி. ஓகேங்களா? ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு இன்கம் மாதிரி தான். இப்போ உங்களுக்கு 11,000 கிடைக்குது, ஸோ அந்த 1000 rupees உங்களுக்கு ஒரு இன்கம். ஸோ அதுதான் இன்ட்ரெஸ்ட் இன்கம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நாமினல் அக்கௌண்ட் வந்து என்னென்னா டெம்பரவரியாக இருக்கிறது தான், அது வந்து பர்மனெண்ட் கிடையாது. ரியல்ன்றது பர்மனெண்ட்டு, நாமினல்ன்றது பர்மனெண்ட் நாட் பர்மனெண்ட் இதில் சொல்ல வராங்க. ஸோ இதெல்லாம் டெம்பரவரி அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் நம்ம கிளாஸ் 11க்கும் 12க்கும் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அக்கௌண்டன்சி இன் தமிழ் சேனல்.